வணக்கம் நண்பர்களே, நான் முருகேசன். இது நங்கரம். காணொலியை பார்ப்பவர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஒரு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது 140 கோடி மக்களினுடைய நியாயங்களை, தர்மங்களை பேசக்கூடிய ஒரு உயர்ந்த அமைப்பு. இப்போ எல்லாம் கீழ்நிலை கோர்ட்டில் எல்லாம் நம்ம போய் வாதாடி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கடைசியாக போய் ஐயா எனக்கு நீதி கொடுங்க, நான் என்ன நீதியை எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க, நீங்கள் நல்ல ஒரு நீதியாக கொடுங்க, நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கீழமை கோர்ட்டிலெல்லாம் கொடுத்த நீதி, ஹைகோர்ட் வரைக்கும் கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் படித்து பார்த்துட்டு, ஏன் இவருக்கு சரியாக தானே நடந்திருக்குது, நீங்கள் ஏன் தவறாக இவரை தீர்ப்பு கொடுக்குறீங்க, ஏன் அதை மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு தான் நம்ம இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டில் எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 140 கோடி மக்களினுடைய ஜீவன் உண்மை. அதாவது ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்க, நீதி தாமதமாக கிடைக்கக்கூடாது, உடனே கிடைச்சிடணும் அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம நாட்டில் வாய்ப்பே இல்லை. ஆனால் தாமதமாகவாவது அந்த நீதி நிலைநாட்டப்படுமா அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம சீமான் கதையை எடுத்துக்கங்க. இவன் என்ன சொன்னான், ஆரம்பத்தில் தெரியவே தெரியாதுன்னா, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா, ஒருவேளை அரசு தரப்பு வக்கீல் வழக்கறிஞர்கள் இதெல்லாம் எடுத்து சொல்ல விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா தான் கத்திக்கிட்டே இருந்தாங்க காணொலிகளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர இந்த ஒரு 10-15 நாளாக பார்த்திங்கனாக்கா அவரே தன்னுடைய உண்மை நிலையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். முதல்ல பழகணுன்னாரு, பேசணுன்னாரு, அப்புறம் 6 மாதம்தான் அதில் தொடர்பில் இருந்தோம் அப்படிங்கிறாரு, பணம் கொடுத்தோம் அப்படிங்கிறாரு, பணம் கொடுக்க சொன்னோம், என் தம்பிகள்லாம் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறான் அந்த பையன். இவ்வளவு சொல்கிறான், இவ்வளவு தரவுகள் இருக்குது. இந்த தரவுகளை பூரா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னாக்கா அவர் படிச்சிருப்பார், காணொலிகளை பார்த்துருப்பார். ஆனால் டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ரெண்டாவது, இதெல்லாம் தமிழ் காணொலிகள், அவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்காக நான் அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்ல வரல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு நான் சொல்ல வரல, புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்கிறேன் நான். அப்போது இந்த வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஏன் அரசு தரப்பில் வைக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு நீதி. கேள்வி. ஒருவேளை இவங்க இவங்களுடைய தரப்பு நியாயங்களை பூரா இங்கே நம்ம பேசப்பட்ட இவருடைய சீமான நடவடிக்கைகளை பூரா வெட்ட வெளிச்சமாக வச்சிருந்து ஒருவேளை நீதிபதிகள் கேட்கவில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. எது எப்படியோ ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நீதிபதிகள் அதை அலசி ஆராய்ஞ்சி வரும்போதே டக்குன்னு சரி பேப்பர்லாம் கொடுங்கப்பா, படித்து பார்த்துட்டு சொல்கிறோம், 2 நாள் கழிச்சு வாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. அது எதையுமே சொல்லாமல் எடுத்த போட்டாங்க கழுத்த முடிச்சோம் அப்படின்னு படார்னு போலீஸ் விசாரிக்க தடை, சமரச முடிவை எடுத்துக்கணும் அப்படின்னா பாதிக்கவே படலை, யாருமே பாதிக்கப்படலை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது கதை வேறு. ஏன் அப்படின்னா அப்போ அந்த வழக்கு போட்ட புதுசு, அந்த வழக்கு ஆரம்பித்த புதுசில் அந்த கதை அது ஓரளவுக்கு ஒரு நியாயமாக இருக்கும். சரி போப்பா, ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க, ஏதோ சமரசமாக போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு நியாயமான கருத்து இருக்கும். இப்போது இவ்வளவு நடந்து கடைசியில் அந்த பொம்பளைய பாலியல் விபச்சாரி, பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி நீ ஒரு வேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர், எனக்கு பின்னாடி 4 பேர் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியதுக்கு அப்புறமும் நீங்கள் போய் சமரசமாக இருப்பதற்கான முயற்சிகளே பண்ணுங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சமரசம்னா எப்படி சமரசம் சொல்கிறீங்கிறீங்க? அந்த பொண்ணு மனசு சாந்தி அடைகிற மாதிரி சமரசம் பண்ணி வச்சுருவீங்களா நீங்கள்?
அந்த பொண்ணு பட்ட வலி வேதனைகளுக்கு பூரா மருந்து தடவிடுவீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளர்னு திட்டியிருக்கலாம், வந்து பச்சை பச்சையாக நம்மளால் பேச முடியல, காசு வாங்கிக்கிட்டு எங்கூட இருந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து நியாயம்னு சொல்கிற, இப்படியெல்லாம் சொல்லலாமா, பேசலாமா? அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இல்லையா? இப்போ அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் இல்லையா அதெல்லாம்? இந்த மாதிரிலாம் பொது வெளியில் பேசுகிறது, பின்னாடி ஒரு 10 பெண்களை இருக்க வைத்து கொண்டு பேசுவது, இதெல்லாம் வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் மாதிரி தெரியலையா? ஏன் ஏதோ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை பார்லிமெண்ட்டில் சொன்னால் கூட இது அன்பார்லிமெண்ட் வேர்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுறீங்க அதை. ஆனால் இவ்வளோ ஓப்பனாக நான் பச்சையாக நான் ஆமாம் இருந்தேன், வச்சேன், போனேன், பழகினேன், 6 மாதம் பழகினேன், 3 மாதம் பழகினேன், நான் தான் கருக்கலைப்புள்ள சாதனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து சமரசத்துக்கு போங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ சமரசத்துக்கு போயிடுறாங்க, அவங்க இவங்க ஏதோ ஒரு 10 கோடியோ 50 கோடியோ ஏதோ கொடுக்குறாங்க, அந்த அம்மா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு ஏன்னா 10 கோடி ரூபா போச்சு, தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இவன் நிலைமை. ஆனால் அந்த அம்மாவோட நிலைமை பணத்தை வாங்கிக்கும், ஆனாலும் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் ஏசுகளும் இதெல்லாம் போகுமாங்க? அசால்ட்டாக ரொம்ப சிம்பிளாகவே சமரசம் இது பண்ணிங்க அப்படியே. இப்போ இவர் விசாரித்தா, போலீஸ் விசாரித்தா தானேங்க அவர் உண்மையை சொல்லுவார். அவர் இப்போ நான் வச்சுருந்தேன், பழக்கம் வச்சுருந்தேன், நான் சமரசம் பண்ணிக்கிறேன், போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறது, இது அன்றைக்கே செஞ்சுருக்கலாம்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை இல்லையில்ல. மக்கள் வந்து உன்னை வந்து ஒரு கட்சி தலைவராக ஒரு 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 நம்மளை வந்து காக்க வந்த ஒரு காவலனாக தானே நிறைய பேர் பார்த்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். கடைசியில் தான் தெரியுது இவ்வளவு ஃப்ராடு தானே இருக்குது, இவ்வளவு முள்ள மாதிரி தானே இருக்குது. 15 வருஷம் கழிச்சு இப்போ நீ வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் எங்கள் நியாயம்? ஏன் அன்னைக்கே ஒத்துக்கிட்டு அவன் இங்கே வாமா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஒன்றே இல்லை, வேறு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், ஏதோ நம்ம பழகிட்டோம், பேசிட்டோம், வச்சுட்டோம், ரைட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த வேலையை முடிச்சிருந்தாக்க இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லைல்ல. சரி, இதுக்கு நீதிபதிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் சமாதானமாக போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, இல்லை தெரியாமல் சமாதானமாக போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? ஒன்றும் புரியலைங்க. இப்போ நம்ம யாரும் நம்மளை தப்பாக எடுத்துக்காதீங்க, நீ தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தான். அவங்களுக்கு தாரம் இருக்கலாம், தாரங்கள் மனைவி இருக்கலாம். அந்த நீதிபதி பல பேர் இல்லையா, அதனால மனைவிகள்னு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா மனைவிகள்னு சொல்கிறேன் அப்படின்னு. மனைவிகள் இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம், தம்பி தங்கச்சிகள் இருக்கலாம், அக்கா தங்கைகள் இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், அவர்களோட என்ன பழகிருக்கலாம், விளையாண்டுருக்கலாம். நம்ம வீட்டு குழந்தைய, பொம்பளை பிள்ளைய யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா? அந்த பொண்ணு பாலியல் தொழிலாளிலே வச்சுக்க, அது வேறு விஷயம், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அது வந்து இப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி இதாக இருந்துச்சுன்னா விளையாட நேரம் சட்டைன்னு சொல்லி தூக்கி போட்டு அது வேறு ரூட்டில் போய் வேறு மாதிரி சம்பாரித்து செட்டில் ஆகிருக்கும். ஆனால் அந்த பொண்ணு உண்மையான ஒரு பொண்ணாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது அழுகுறத பார்த்தீங்களா? சரி, அந்த கண்ணீர் வந்து பொய்யாவே இருக்கட்டும்யா, நீ ஏன் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் தடை போடுறீங்க? போலீஸ் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் எப்படிங்க தடை போடுறீங்க? இப்போ இவ்வளோ பொது வெளியில் நான் வந்து இவ்வளோ பேசினேன், நான் காசு கொடுத்து தான் வந்தாங்க, விரும்பி தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறான்ல. இதை வந்து நீங்கள் ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு விசாரித்து, நீங்கள் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா இன்னும் உண்மைகள்லாம் வரும்ல. நான் பண்ண தப்பு தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக நீங்கள் சமரசம் பேச சொன்னீங்க? சமரசம் பேசுகிறது எப்படி சமரசம் பேசணும்? சரிப்பா, வேணாலும் சண்டை போட்டுக்கிறீங்க, போய் 2 பேரும் ஒன்றா வாழுங்க, இனிமேல் சந்தோஷமாக வாழுங்கம்மா அப்படின்னு சொல்ல முடியுமாப்பா? அவருக்கு மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அவனுக்கு சமரசம் போங்கன்னா என்ன சமரசம் போகிறது? இது ஜீவனாம்சம் எதுவும் கொடுக்க போகிறீங்களா? சரி, அப்படியே ஜீவனாம்சம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும், இழப்பீடு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எவ்வளவு கொடுத்துருவீங்க? அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் இது. அந்த பணம் ஊன்றுகோலாக மட்டும் இருந்துடுமா? அந்த பணமாகப்பட்டது ஊன்றுகோலாக இருந்து விடுமா? அந்த பணம் பசியாறலாம், சோறு சாப்பிடலாம், ஒரு வீட்டை வாங்கி குடியிருக்கலாம், ஒரு நல்லது கெட்டது தின்னுக்கலாம், அவ்வளோதானே ஒழிய மனசாந்தி வருமா? அவமானங்கள், அசிங்கங்கள், பத்திரிகையில் நீ ரிப்போர்ட்டர்கிட்ட என்னென்ன பேசியிருக்கிற இது வரைக்கும் நீ. அப்போ அதுக்கெல்லாம் வந்து அந்த கண்ணீருக்கு, அந்த வேதனைக்கு, அந்த மன உளைச்சலுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஐயா நீதிபதிக்கு இந்த மன உளைச்சல்லாம் வராதுங்களா? உங்களுக்கு வந்தது இல்லையா? நீங்கள் மன உளைச்சலே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்தது இல்லையா? உங்களுக்கு தெரியாது அது எப்படி, அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியாதா?
பணம் கொடுத்துட்டான்டா, ஆனால் நான் பட்ட வேதனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்பாங்கல்ல. நடிகை தான் ஆனாலும் கேட்பாங்கல்ல. யார் என்ன பதில் சொல்லுறது? இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் வந்து பதில் சொல்லுவீங்களா அந்த அம்மாவுக்கு? பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா இங்கே வாம்மா, நீ இது மாதிரி பண்ணிட்டேன், இந்தம்மா ஒரு 10,000 வாங்கிட்டு போம்மா, ஒரு 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா இல்லை இருக்குது, 10 கோடி கொடுங்க, 20 கோடி கொடுங்க, அது அப்புறம் வாங்கிட்டு போம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியுமா? கற்பை புனிதமாக கொண்ட இந்த நாட்டில், கற்புக்கரசிகள் வாழ்ந்த இந்த நாட்டில், பெண்ணை தெய்வமாக கும்பிடும் இந்த நாட்டில் பெண்ணை படிக்க விட மாட்டீங்க. ஒரு பெண் பாலியல் குற்றம் கொடுத்தாங்க, 10 வருஷமாக ஆட்சி, கவர்மெண்ட் ஆட்சியில் வேறு ஒரு கவர்மெண்ட் ஆட்சி ஆளுது 10 வருஷமாக ஆனதுன்னா அதை அப்படியே கிடப்பில் போட்டுருவீங்க. அந்த பெண்ணுக்கான நியாயம், அந்த குற்றவாளிக்கான தண்டனை. இன்னொரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ அவருக்கு வந்து இப்போ தண்டனை முடிஞ்சு எலெக்ஷன் நிற்பார்ல. இப்போ இவர் சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களே தீர்ப்பு வழங்கி இது மாதிரி கண்டிச்சிருக்கலாம். எதுவுமே செய்யலாம். எப்படிங்க? அந்த பொண்ணோட கெதி என்னங்க? அந்த பொண்ணு இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாங்க? அப்படியே அந்த பொண்ணு இருந்த அழகுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க. இவன் யாருங்க அதுக்கு? இவன்லாம் ஒரு ஆளாங்க அந்த அம்மாவுக்கு? நீதிபதிகள் எது செஞ்சாலும் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து நீதிபதிகள் தவறு சரின்னு எந்த ஒரு தவறையும் விசாரித்து நீதி கொடுத்தா பரவாயில்ல. இந்த மாதிரி முன்னுக்கு முன்னு விசாரித்தாங்களா இல்லையான்னு தெரியாமல் இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் குற்றவாளியை, ஒரு திட்டமிட்டு தாக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி சொல்கிறது? நீதித்துறை தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.